என்பதற்காகவே நான் இதை கூறுகிறேன். நான் கடந்த வருடம் மே மாதம் 15ஆம் தேதி இந்த நியூசிலாந்து தேசத்துக்கு ஆக்லாந்து தேசத்துக்கு வந்தேன். நான் உங்களுக்கு தெரியும், குழந்தைகள் உடனடியாக ஃபேமிலியை எடுக்க வேண்டும் என்று ஜூன் 26ஆம் தேதி நான் அப்ளை பண்ணுறேன். என் ஃபேமிலிக்கு நான் இமிக்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறேன். 25ஆம் தேதி ஈவினிங் நான் எனது லோயருக்கு போடுறேன் என் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ண சொல்லி. அப்போ நான் ஈவினிங் 4:30க்கு போட்டபடியாக லோயர் சொல்கிறா, பட் அடுத்த 26ஆம் தேதி மார்னிங் தான் அப்லோட் பண்ணலாமாண்டு. 26ஆம் தேதி மார்னிங் 10 o'clock என் ஃபேமிலி அப்ளிகேஷனை லோயர் அப்லோட் பண்ண போயக்குள்ளே அட் த சேம் டைம் இமிக்ரேஷன் நியூசிலாண்டால் ஒரு ரூல் ஒன்று வருது, who are in level 4 can't support their family with immediate effect என்ற ஒரு ரூல் ஒன்று வருது. அப்போ நான் அந்த லெவல் 4ல் இருக்கிறேன். அப்போ லோயரை கால் பண்ணுறான். இப்போ தான் 10 o'clock நாங்கள் உங்களோட அப்ளிகேஷனை அப்லோட் பண்ண போயக்குள்ளே 10 o'clock இந்த லோ ஒன்று வருது. வளமையாக இமிக்ரேஷன் நியூசிலாண்ட் ஒரு டைம் ஃப்ரேமை கொடுத்து தான் எந்த லோவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் இது வித்தின் இமீடியட் எஃபெக்ட்னு வந்திருக்கு. ஒன்றுமே செய்யலை. 10 o'clock பிஃபோர் அப்லோட் பண்ணினாக்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க லெவல் 4ல். பட் உங்களோடது போடலாண்டு. அப்போ நான் அந்த நிமிடம் நான் வந்த புதுசு ஒரு நிமிடம் எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல், ஆனால் நான் உடைந்து போகவில்லை. நான் விசுவாசித்தேன், இது கர்த்தர் எனக்காக இந்த தடையை போட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசித்தேன். உடனே ஜெபா பிரதருக்கு கால் பண்ணேன். அப்போ எனக்கு வந்த புதுசு எனக்கு பெருசாக ஒரு தரையும் தெரியாதுங்க. அப்போ நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலமென்று கர்த்தர் என்னோட பேசிய வாக்கு தத்துவத்தையும் யோசித்து கொண்டு அப்போ நான் ஜெபா பிரதருக்கு கால் பண்ணி சொன்னேன், பிரதர் இப்படி ஒன்று நடந்துட்டு. அப்போ அவர் சொன்னார், நான் கேள்விப்பட்டேன், ஒன்றுக்கும் யோசிக்காங்க, எல்லாத்தையும் கடவுள் பார்த்து கொள்வாருண்டு. அப்போ நான் உடனே அவருக்கு சொன்னேன், அவருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியா, நான் சொன்னேன், இது கர்த்தர் எனக்காக போட்ட பிளாக் என்று நான் இதை விசுவாசிக்கிறேன். இது எனக்காக மட்டும் போட்ட பிளாக். என்னடா அப்படி எனக்காகவே வந்த பிளாக் மாதிரி அந்த நேரம் வந்தது. ஆனால் எனக்கு அந்த டைம் தெரியல ஏன் இது இப்படி ஒரு பிளாக் வந்ததுன்னு எனக்கு உண்மையாக தெரியல. ஏசாயா 55:8 கூறியபடி, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் என்னோடு பேசினார். ஆனால் எனக்கு தெரியா ஏன் இப்படி நடந்தேன். ஆனால் நான் விசுவாசித்தேன் இது எனக்காக போடப்பட்ட தடை என்று. ஆனால் ஜெபா பிரதர் கூறினார், எதுக்கும் நீங்கள் ஒருக்கா இமிக்ரேஷனையும் கால் பண்ணி கதைச்சி பாருங்க. அப்போ நான் உடனே இமிக்ரேஷனுக்கு கால் பண்ணி கதைக்க அவங்க சொன்னாங்க, இது நான் சொன்னேன், இப்படி தான் நான் சின்ன பிள்ளைகள் விட்டுட்டு வந்துட்டேன், அவங்க தனியாக ஸ்ரீலங்காவில் கஷ்டப்படுவாங்க, எனக்கு என்ன செய்கிற ஆப்ஷன், அதாவது என்று என் வாக்கு தந்த மாதிரி தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பாசிபிலிட்டிஸே அதில் தெரியாத மாதிரி ஒரு பிளாக் வந்தது. ஆனால் அவர் சொன்னார், இந்த லெவலை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களை எம்ப்ளாயரோட கதைத்து இந்த லெவலை சேஞ்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்ட்டு அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் சொன்னார். அப்போ நான் உடனே ஓகேண்டு எனது எம்ப்ளாயரோட கதைத்த போது எம்ப்ளாயர் சொன்னார், ஓகே நான் உங்களை இந்த இடத்தில் ஒரு லெவல் 2க்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்தார். ஆனால் அந்த நேரம் என்னோடு இருந்தவர்கள், இது இப்படி யாருக்கு நடக்கக்கூடாது இப்படி. நான் உடனே சொன்னேன், இது கடவுள் எனக்காக, என் ஆண்டவர் எனக்காக செய்த தடை என்று. அவர்கள் அதை உண்மையாகவே எனது வேலை செய்பவர்கள் அதை ஒரு ஏளனமாக எடுத்தார்கள். ஆனால் நான் தளரவில்லை என் விசுவாசத்தில் இருந்து. அப்பொழுது உடனடியாக எனது பொசிஷன் லெவல் 2 உடனடியாக மாற்றப்பட்டது. அதிலும் பல தடைகள் வந்தது. கர்த்தர் சகல தடைகளையும் தகர்த்தெறிந்து என்னோடு இருந்து இன்று எனது குடும்பத்தை இங்கே கூட்டி வந்து சேர்த்திருக்கிறார். நான் பிறகுதான் உணர்ந்தேன், நான் இருந்த லெவல் 4ன்றது நோ ரெசிடென்ஸ் பாத்வே. ஸோ அந்த லெவல் 2ன்றது ஒர்க் டு ரெசிடென்ஸ் பாத்வே. அப்போ எமது திட்டங்கள் குறுகிய திட்டங்கள், அவருடைய திட்டமோ நீண்ட கால திட்டம். எங்களுக்கு அது விளங்காது. ஆனால் நான் இன்று அதை ருசி பார்க்கிறேன். அந்த சாட்சியை உங்களோடு
பகிர்ந்த கத்தர் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்த இமைக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி.